ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. செவ்வாயின் பார்வை பலன்கள். நவ கிரகங்கள் ராகு கேதுவை தவிர ஏனைய 7 கிரகங்களுக்கு பார்வைக்கு பலன்களாக 7ஆம் பார்வை என்பது பொதுவான பார்வையாக கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனது பார்வை வாயிலாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் பாவகங்கள் சார்ந்து பலன்களை துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அந்த கிரகங்கள் வழங்கும். அந்த வகையில் செவ்வாயின் பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம், விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். செவ்வாய்க்கு ஆட்சி வீடுகள் 2 வீடுகள், மேசம் மற்றும் விருச்சகம். செவ்வாய் உச்சம் அடையக்கூடியது மகர ராசியில், நீசம் அடையக்கூடியது கடகராசியில். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் ஆட்சி, உச்சம், உச்சபங்கம், நீசம், நீசபங்கம், வக்ரம் என்ற பல ஸ்தானபல வலுவை அடைந்து இருக்கும். ஆட்சி, உச்சம் இதற்கான அனைத்து நிலைகளும் அனைவருக்கும் தெரியக்கூடியது தான். உச்சபங்கம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு கிரகம் அதிகப்படியான வலுவை அடையும் பொழுது, அதாவது அளவிற்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பதை போல அதிகப்படியான வலுவை அடையும் போது அங்கு உச்சபங்கம் என்ற நிலையை அடைந்துவிடும். அதே போலவே ஒரு கிரகம் நீசம், நீசபங்கம், அதே போல வக்ரம் என்ற நிலைகள், பல்வேறு நிலைகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்றவாறு தான் ஒரு கிரகத்தின் பார்வை என்பதும் இருக்கும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த நிலைகளை குறிப்பிட்டு இருக்கிறேன். ஜோதிடத்தின்படி செவ்வாய் கிரகம் மங்களன் அல்லது குஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. ராஜ கிரகங்கள் என்ற வரிசையில் செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். இந்த கிரகம் ஒருவருக்கு ஆற்றல், செயல், தைரியம், உறுதிப்பாடு மற்றும் லட்சியம் ஆகியவற்றை குறிக்கிறது. இதன் தாக்கம் என்பது ஒருவருக்கு ஆளுமை, தொழில் மற்றும் உறவுகளில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். செவ்வாயின் பார்வை பலன்கள், அதன் சிறப்பு பார்வைகள் என்பது ஒரு ஜாதகருக்கான பலன்களை துல்லியப்படுத்தியோ அல்லது மாறுபடுத்தியோ அந்த இணைந்த கிரகங்கள் நிற்கின்ற பாவம் இவை சார்ந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு கிரகத்தின் பார்வைகளை பார்ப்பதற்கு முன்பும் அந்த கிரகத்தின் குணாதிசயங்கள் என்ற காரகத்துவங்கள் என்ற அனைத்து தன்மைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் ஓரளவுக்கேனும் பூரணத்துவமாக தெரியும் போது மட்டும்தான் அதனுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் என்பதையும் ஆய்விற்கு வெளிப்படுத்த முடியும். பொதுவாகவே செவ்வாய் என்பது தைரியம் மற்றும் தலைமைத்துவம் இவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் ஒரு போர்வீரனை போல செயல்படக்கூடிய கிரகம். இது தைரியம், துணிச்சல், தலைமை தாங்கக்கூடிய குணங்கள் மற்றும் சவால்களை எந்த ஒரு விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய திறனை ஒரு ஜாதகருக்கு வழங்குகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் பொழுது அந்த நபர் துணிச்சலான முடிவுகளை எந்த நிலையில் வேண்டுமானாலும் எடுப்பார். லட்சியவாதியாக அந்த ஜாதகர் இருப்பார் மற்றும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அச்சம் என்பது சிறிதும் இன்றி அதற்கு பொறுப்பாளியாக கூட இருப்பதற்கு கடமைப்பட்டு இருப்பார். இந்த செவ்வாயை பொறுத்தவரை உடல் ஆற்றல், வீரியம் என்பது எல்லாம் இந்த செவ்வாயிற்கு கைவந்த கலையாக இருக்கும். உடல் பலம், உடல் நலன்,
இவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் மசில்ஸ் சொல்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல். இந்த செவ்வாய் நல்லா இருக்கும்போது ஒருவருக்கான லட்சியம் என்பது அந்த லட்சியத்தை நோக்கி எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் செயல்படக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். ஆக்ரோஷம், கோபம் இவையெல்லாம் இந்த செவ்வாய்க்கு எதிர்மறை அம்சங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவைகள் அவருக்கான வெற்றி வாய்ப்பை சூடுவதற்காகவும் மாறிவிடுகிறது. பலவீனமான அல்லது பலம் இழந்த வலுவிழந்த ஒரு செவ்வாய் ஒருவரை முன்கோபம், பிடிவாதம், வன்முறை இது போன்ற ஒரு நிலைக்கும் ஆளாகக்கூடிய நிலையில் மாற்றக்கூடியதாகவும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த செவ்வாயை பொறுத்தவரை சொத்து, நிலம், அசையா சொத்துக்கள், அதே போன்று சகோதர உறவுகள் இவையெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செவ்வாயை பொறுத்தவரை பார்வைகள் என்று பார்க்கும் பொழுது 3 பார்வைகள் இருக்கிறது. 4, 7, 8 என்று 3 பார்வைகள் இருக்கிறது. இதில் 4ஆம் பார்வை என்பது சதுர பார்வை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சதுர பார்வை என்ற செவ்வாயின் 4ஆம் பார்வை தான் எங்கு இருக்கிறதோ அந்த வீட்டில் இருந்து 4வது இடத்தை பார்ப்பது. பொதுவாகவே கிரகங்களின் பார்வைகளை பொறுத்தவரை ஜோதிடத்தில் 12 வீடுகளுக்கான ஒவ்வொரு பாவங்களுக்கான என்ன விதமான பலன்களை எல்லாம் கூறப்பட்டு இருக்கிறதோ அல்லது நமக்கு தெரிந்து இருக்கிறதோ அதே பலன்கள் அந்த கிரகம் அந்த பார்வையின் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிம்பிளா 4ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில் என்னென்ன பலன்களை எல்லாம் வரையறுத்து இருக்கிறதோ அந்த பலன்களை எல்லாமே செவ்வாயின் 4ஆம் பார்வை தீவிரப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த பார்வை பொதுவாக உணர்ச்சி, தீவிரம், கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் குறிக்கிறது. கட்டுப்பாடு என்பது கட்டுப்படுத்தக்கூடியது. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய பாவத்தை செவ்வாய் தனது கட்டுப்பாட்டுக்குள் தனது கட்டளைக்கு அது இருக்க வேண்டும் என்ற கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கோம். 4ஆம் வீடு தாய், வீடு, வாகனம், சுகம் ஆகியவற்றை குறிக்கிறது. செவ்வாயின் 4ஆம் பார்வை இந்த அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஆக்ரோஷம் அல்லது ஒரு சீர்குலைவு என்ற நிலையை கூட செவ்வாயின் 4ஆம் பார்வை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது செவ்வாயின் 4ஆம் பார்வை அங்கு தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் இருக்கும் பொழுது அது தாயாரின் ஆரோக்கியத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு கிரகம் எந்த உறவை குறிக்கிறதோ அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதே போல செவ்வாயின் 4ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு அல்லது அந்த பாவக உறவிற்கு தைரியம், துணிச்சல் மற்றும் தாய்நாட்டு பற்று ஆகியவற்றை அதிகப்படியாக கொடுக்கும் என்பதையும் கூறலாம். ஒரு செவ்வாயின் 4ஆம் பார்வையிலேயே ஒரு ஜாதகருக்கான லக்னாதிபதி இருக்காரு அல்லது லக்னமே இருக்கு என்றால் அந்த ஜாதகருக்கு தாய் நாட்டு பற்று, தாய் மீது பற்று இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல உதாரணமாக ஒருத்தருக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக 8ஆம் பாவத்தை பார்க்கிறது எனும் பொழுது அவர்கள் தாய் நாட்டிற்காக உயிரையே கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு பற்று வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். அடுத்து 7ஆம் பார்வை. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை என்பது பொதுவான பார்வையாக இருக்குங்க. செவ்வாயும் அதே போல தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியாக 7வது வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு என்பது திருமணம், கூட்டாண்மை, நண்பர்கள், கூட்டு முயற்சி செய்வது, கூட்டு ஒப்பந்தங்கள், உறவுகள் மற்றும்
அல்லாமல் பொதுமக்களுடன் உள்ள உறவுகளையும் இணைத்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாயின் 7ஆம் பார்வை திருமண வாழ்க்கையில் மோதல்கள், புரிதல் இன்மை அல்லது தாமதங்களை ஏற்படுத்தலாம். இது உறவுகளில் தீவிரமான ஆசைகள், ஆர்வம் மற்றும் சில நேரங்களில் சண்டைகள் அல்லது உடைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது பிரேக்கிங், திருமண உறவு முறிவு ஏற்படுகிறது அல்லவா, அதை தான் பிரேக்கிங் என்னக்கூடிய நிலையையும் அது செய்யக்கூடியதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. போட்டி மனப்பான்மை, ஆதிக்க மனப்பான்மை இதெல்லாம் கூட இருக்கும். செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை என்பது சிறப்பு பார்வையாக வருகிறது. பொதுவாக 8ஆம் இடம் என்பது எது போன்ற அசுப விளைவுகளை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அத்தனையும் இந்த செவ்வாயின் 8ஆம் பார்வைக்கு உண்டு. அதே போல 8ஆம் பார்வை என்பது திடீர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது என்பதால் செவ்வாயின் 8ஆம் பார்வை ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் கொடுத்து அதன் மூலமாக ஜாதகருக்கு ஒரு சொத்து தொடர்பான திடீர் மாற்றங்கள் அல்லது விபரீத யோகங்கள் இவற்றையும் கொடுப்பதற்காகவும் வேலை செய்யும். வீடு மாற்றம், மரணம், மறைக்கப்பட்ட விஷயங்கள், பரம்பரை, எதிர்பாராத சொத்துக்கள் அல்லது எதிர்பாராத ஆதாயம், இழப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாயின் 8ஆம் பார்வை என்பது. ஆழ்ந்த மனோபாவங்கள், ஆராய்ச்சி பாவங்கள், வீரியமான ஆராய்ச்சி நிலைகள் இவையெல்லாம் 8ஆம் பார்வைக்கு உண்டு. அதே போல செவ்வாயின் 8ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் இந்த நிலை ஏற்படும். இந்த பார்வை என்பது மரணம் தொடர்பாக அல்லது தீவிரமான சூழல்களிலும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கூட வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டின் காரகத்துவங்கள் செவ்வாயின் ஆற்றலால் கட்டாயமாக மிகவும் துணிச்சலாக எதிர்கொள்ளப்படும். இது ஒருவரின் தைரியம், செயல்திறன் மற்றும் உறுதியை அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். இந்த அதிகரிப்பு என்பது சுபமாகவும் இருக்கலாம் அல்லது அசுபமாகவும் ஜாதகர் அந்த விளைவை சந்திக்கலாம். அதே போல இந்த செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் பாவங்களுக்கு போட்டி, ஆவேசம், ஆக்ரோஷம் மனப்பான்மை இருக்கும். இதன் மூலமான சில மோதல்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் பார்வை பெறக்கூடிய விஷயங்களில் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளை ஜாதகர் விரும்புவார். என்னுடைய கண்ட்ரோலில் நீ இருக்கணும் என்ற ஆர்வம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். உதாரணமாக செவ்வாயோடைய 8ஆம் பார்வை, இப்போ இது உதாரணமாக இங்கே இவருக்கு செவ்வாய் இங்கே 8 இதில் இருக்காருன்னா இது லக்னம், இது லக்னம் இங்கே இருக்குது, மகர லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகர லக்னம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் 4லிருந்து 8ஐ பார்க்கும்போது 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லக்னத்திற்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரம் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், என் பேச்சை நீ கேட்க வேண்டும் என்ற அதிகார தோரணையில் இவர்களிடம் இவர் அணுகுமுறையை வைத்து கொண்டிருப்பார். இப்போ பொதுவாக லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார் எனும் பொழுது ஜாதகர் சுறுசுறுப்பா, நல்ல தன்னம்பிக்கை மிக்கவராக இருப்பார். 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கும் பொழுது நிதி விஷயங்களில் சண்டைகள் அல்லது கடுமையான பேச்சு இருக்கலாம். அதாவது எந்த பார்வையாக இருக்கட்டுங்க, பொதுவான பார்வை. இப்போ உதாரணமாக செவ்வாயோட 7ஆம் பார்வைன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தகவல் தொடர்பு திறன், தைரியம் மற்றும் உறுதிப்பாடு அவருக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அங்கே தன்னுடைய தொடர்பு மூலமான வாக்குவாதம், சண்டைகளையும் கூட ஏற்படுத்தி கொள்வார்.
அதே போல ஒரு உதாரணத்திற்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார் எனும் பொழுது எதிரிகள், கடன், நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அவருக்கு அதிகமா இருக்கும். 10ஆம் வீட்டை பார்க்கிறார் எனும் பொழுது தொழில், கௌரவம், அதிகாரம், செல்வாக்கு இதில் எல்லாமே ஒரு தலைமைத்துவ குணங்கள் அவருக்கு அதிகமாக இருக்கும். செவ்வாயின் பார்வைகள் ஒரு ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். அவை ஒருவரின் ஆளுமை, உறவுகள் மற்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் பார்வை பெறும் வீடுகள் அதன் ஆற்றலால் உற்சாகப்படுத்தப்பட்டு செயல் தைரியம் மற்றும் சில சமயங்களில் மோதல்களை கொண்டு வரக்கூடிய நிலையிலும் இருக்கும். செவ்வாய் சுப நிலையில் இருந்தால் இந்த பலன்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அசாதாரணமான வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயம் அசுப நிலையில் செவ்வாய் இருக்கும் பொழுது எதிர்மறையான விளைவுகளை, அதாவது கோபம், மோதல்கள், விபத்துகள் இதுபோன்று ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டுவிடும். இப்போ இந்த ஆற்றலை, செவ்வாயினவே ஆற்றல் தான், இப்படிப்பட்ட செவ்வாயின் ஆற்றலை அதன் பார்வை வாயிலாக ஒருவர் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எப்படிப்பட்ட போட்டி, சவால்கள் நிறைந்த காரியங்களிலும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம ஒரு செவ்வாய் அதற்கான 4, 7, 8 பார்வைகள் மூலமாக எப்படி பலன் இருக்கும் என்பதை பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் முதலில் சொல்லியபடி ஆட்சி நிலையில் இருக்கலாம், உச்சமாகி இருக்கலாம், நீசம் பெற்று இருக்கலாம், நீச பங்கம் அடைந்திருக்கலாம், அல்லது அதே செவ்வாய் அல்லது வேறு ஏதேனும் கிரகங்களாக இருந்தாலும் வக்ர நிலையிலும் இருக்கலாம். இப்படி அந்த கிரகம் அடைந்த ஸ்தான வலுவை கொண்டு இதனுடைய பார்வைகளும் மாறக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு கிரகம் பார்வை பார்க்குது, ஒரு வீட்டையோ கிரகத்தையோ பார்க்குதுன்னா எல்லாம் அப்படியே பொத்தாம் பொதுவான பலன்கள்லாம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. அதனால தான் ஒரு கிரகத்தோடைய ஸ்தான வலுவை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதன்மையாக நம்ம சொல்கிறோம். அப்படி நீசம் பெற்ற கிரகம் ஒரு விதமான பலனை, உச்சம் பெற்ற கிரகம் ஒரு விதமான பலனை எல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக உச்சம் பெற்ற கிரகம் செவ்வாய், அதனுடைய 4ஆம் பார்வை, இதனுடைய 7ஆம் பார்வை, இதனுடைய 8ஆம் பார்வை இப்படி இருக்கு எனும் பொழுது இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் என்பது அதீதமான ஆற்றலுடன் ஜாதகருக்கான பலனை செய்ய பார்க்கும். இப்படி தன்னுடைய காரகத்துவம் வாயிலான பலனை செய்ய பார்க்கும். இந்த மகர ராசியில் உச்சம் பெற்ற, அதுவும் சனி பகவான் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய், இங்கே சனிக்கு ஒரு உச்சம் அடைந்தாலும் கூட நட்பு கிரகம் இல்லை செவ்வாய்க்கு. ஆனால் இது உச்ச வீடு. அப்போ இங்கே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அங்கே பகை வீடாக, அதாவது அந்த நட்பு கிரகமாக இல்லை என்றாலும் கூட அந்த உச்சம் என்ற பவர்ஃபுல்லான வேலையை இவர் செய்வார். அப்போ இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் தனது 4, 7, 8ஆம் பார்வைகளை செலுத்தும் போது அந்த வீடுகளின் காரகத்துவங்களில் எக்ஸ்ட்ரானரியான தீவிரமான தன்மையை வெளிப்படுத்துவாருங்க. அதாவது இயல்பா இருக்கும்போது, ஒரு ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது அல்லது சாதாரண நிலையில் இருக்கும்போது செலுத்தக்கூடிய பார்வை பலனை காட்டிலும் மிக அதிகப்படியாக தன்னுடைய பார்வையின் பலனை இந்த செவ்வாய் வழங்குவார். இந்த பார்வையின் வாயிலாக தான் பார்க்கக்கூடிய இடம் சுப வீடாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அதிகப்படியான சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியதாகவும், அதுவே அசுப வீடாக இருக்கும் பொழுது அந்த வீட்டின் அசுப செயல்கள் ஜாதகருக்கு அதிகமாக நடக்கக்கூடியதாகவும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ மேற் சொன்ன மாதிரியே தான் 4ஆம் பாவத்திற்குண்டான பலன்களை அதி தீவிரமாகவும், 7ஆம் பார்வைக்கு உண்டான பலனையும் 8ஆம் பார்வைக்கு உண்டான பலனையும் அதிகமான தீவிரத்தன்மையோடு கொடுக்கும். இப்போ நம்ம செவ்வாயோட 8ஆம் பார்வையில் ஏராளமான நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ செவ்வாய் உச்சம் பெற்று தன்னுடைய 8ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய பாவம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு
ஏராளமான சவால் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பதற்கான தன்மைகள் என்பது அங்கு இருக்கும். அதனால தான் செவ்வாயோடைய 8ஆம் பார்வை என்பது அஷ்டம பார்வை என்று நம்ம சொல்றோம். திடீர் நிகழ்வுகள், விபத்துக்கள், அறுவை சிகிச்சைகள், பரம்பரை சொத்துக்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் இவருக்கு அதிகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் உச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கும் பொழுது. இந்த உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை தீவிரமான தாக்கம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. திடீர் ஆதாயத்தையும் கொடுக்கலாம், அல்லது திடீர்னு எதிர்பாராத விபத்து அல்லது கண்டம், தலைமறை வாழ்க்கை எல்லாத்தையுமே அது கொண்டு வரும். இது போன்ற இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த 8ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் தீவிர ஆராய்ச்சி தன்மை உடையதாகவும் இருக்கலாம். அதே போல இந்த செவ்வாய் தாங்க இந்த ருசக யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது செவ்வாய் லக்ன கேந்திரத்தில் இருக்கும் பொழுது 1, 4, 7, 10 இருக்கும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்களில் ஒரு முக்கியமான யோகமான ருஷ யோகம் இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடியவர். அவர் நல்ல வலுவாக ஒரு இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இந்த யோகத்தின் பலன் என்பது அதிகமாக இருக்கும். உடல் பலம், புகழ் மற்றும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது இதற்கு இருக்கும். இத்தகைய செவ்வாய் தனது பார்வைகளை செலுத்தும் பொழுது பார்வை செலுத்தக்கூடிய பார்வை படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு துணிச்சல் என்பது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டு அதன் மூலமான பார்வை செலுத்தும் போது மேலும் சுபத்தன்மையோடு கூடிய பார்வையை இதன் வாயிலாக வழங்குவதற்கு அப்படியே மாற்றம் பெற்றதாக இருக்கும். இப்போ இதுவே நீசம் பெற்ற செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது, நீசம் பெற்ற செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா இந்த செவ்வாயோடைய ஆற்றல்கள், வலிமைகள் எல்லாமே இயல்புக்கு மாறா குறைவாக இருக்குங்க. அதாவது எப்படி இருக்குன்னா இந்த செவ்வாய்க்கு உண்டான எல்லா வேகமும் துடிப்பும் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை இவரால் வெளிப்படுத்த முடியாத சகிப்புத்தன்மை இல்லாமல் மனசுக்குள்ளேயே ஆற்றலை உணர்ச்சி ரீதியாக அப்படியே வேதனைக்குள்ளாகி நம்மால் இதை செயல்படுத்த முடியலையே என்ற ஏக்கத்தில் வேதனைகளை தருவதாக மாறிவிடும். இந்த நீசம் பெற்ற செவ்வாய் தனது 4, 7, 8ஆம் பார்வைகளை செலுத்தும் போது தன்னுடைய அனைத்து வகையான காரகத்துவங்களிலும் மட்டுப்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதாவது அப்படியே ஒரு ஆற்றல் போகிற மாதிரி இருக்கும். சரி, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம விட்டுட்டு வந்துடலாம் என்று அப்படியே பின்வாங்கிடுவாங்க. வீடு என்று பார்க்கும் பொழுது அமைதியின்மை, அடிக்கடி வீடு இடமாற்றம். செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாய் ஒருத்தருக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார் எனும் பொழுது 4ஆம் இடத்தை பார்க்கலாம், அல்லது லக்னத்தை பார்க்கலாம், அல்லது லக்னாதிபதியை பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் அடிக்கடி வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியாக ஒரு வீட்டில் குடியிருக்க முடியாது ரொம்ப நாள். சும்மா வீட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். சொந்த வீடே இருந்தாலும் அதில் குடியிருக்க முடியாது. அல்லது வீடு வாங்கலான்னு போனால் இவருக்குன்னு எந்த வீடு விற்கிறேன்னு வந்தாலும் இவருக்குன்னு போனால் அந்த வீடு கிடைக்காது. வீடு கட்டலான்னு கட்டினா வீடு தாமதமாகிட்டே இருக்கும், வீட்டு வேலை முடியாது. இப்படி வீடு சார்ந்த விஷயங்களில், ஒரு வாகனம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, தாயுடனான உறவில் பிரச்சனைகள் என்றெல்லாம் இந்த நீசம் பெற்ற செவ்வாயின் 4ஆம் பார்வையில் உள்ள பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா உணர்ச்சி ரீதியாக ரொம்ப பலவீனமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு உணர்ச்சியின் வேகத்தால் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துறது. தனக்கு அதை போய் சரிப்படுத்தக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அங்கே குறைவாக இருக்குங்கிற இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல்
அதை இழந்து விடுவது, எனக்கு வேண்டாம் என்று மற்றவர்களுக்காக விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வேறு பக்கம் போயிடுறது. சில பேர் பார்த்துருப்போம், ஒரு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை ஒரு வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இருக்கும், பல கோடி மதிப்பிலான சொத்தாக இருக்கும். ஆனாலும் இவரால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா செவ்வாய் அவர்கள் ஜாதகத்தில் நீசம் பெற்று நீச பங்கமும் அடையாமல் வலுவற்ற நிலையில் இருக்கும். அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த சொத்தும் வேணாம், ஓகே இந்த இடத்த விட்டு போனால் போதும், நம்ம போய் இவங்கெல்லாம் எதிர்க்க முடியுமா என்று ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் ஏதோ சும்மா கொடுக்குற மாதிரி அதை கொடுத்துட்டு வேறு பக்கம் மிக மிக நஷ்டத்தோடு வலுவற்ற நிலையில் வெளியில் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் செவ்வாய் அந்த ஜாதகத்தில் சிறப்பில்லைங்கிறது எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 7ஆம் பார்வையாக நீசம் பெற்ற செவ்வாய் பார்க்கும்போது பொதுமக்களோடு அவர்களால் எளிமையாக பழக முடியாது. ஒரு கூட்டாண்மை, கூட்டு தொழில் அல்லது கலத்திரம் வாயிலான ஒரு ஒற்றுமை, கலத்திரத்தின் குடும்பத்தில் ஒரு சுமூக ஒற்றுமை, இப்படிலாம் அவர்களால் இருக்க முடியாது. திருமண உறவுகளில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. உணர்ச்சி ரீதியான மோதல்கள் அல்லது திருமணத்தில் ரொம்ப தாமதம் ஏற்படுறது, சில நேரங்களில் உறவுகளில் பிடிவாதம், ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நீச செவ்வாய் உச்ச வீட்டை பார்க்கிறாரு 7ஆம் பார்வை. அதனால் உறவுகளில் இவரை காட்டிலும் உறவுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது நீச செவ்வாய் பார்க்கக்கூடிய 7ஆம் இடம் இவருடைய கலத்திரம் தொடர்பான உறவுகளை குறிக்கும். அவர்கள் அங்கே வலுவாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்கும். இவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இவரை அசிங்கப்படுத்துவாங்க. இவரை இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூண்டுவாங்க. உனக்கு என்ன இருக்குது, சொத்து இருக்கா, என்ன இருக்குது, நீலாம் எங்கள் வீட்டில் வந்து நான் சம்மந்தம் வச்சுக்கிட்ட, உனக்கெல்லாம் தெரியாத பொண்ணை கொடுத்துட்டோம், அல்லது தெரியாத உன் வீட்டில் பொண்ணை எடுத்துட்டோம், இப்படி அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வணிகம் என்று பார்த்தால், கூட்டு தொழில் என்று பார்த்தால், நண்பர்கள் என்று பார்த்தால் அவர்களோடும் அடிக்கடி மோதல்கள் இருக்கும். தன்னம்பிக்கை என்பது இவர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதே போல் செவ்வாயோட 8ஆம் பார்வை நீச செவ்வாய்க்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத மாற்றம், எதிர்பாராத விபத்து, இப்படி பரம்பரை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய ஏற்படும். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலாம், திடீர்னு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் அந்த பார்வையின் மூலமான இருக்கு. பொதுவாகவே செவ்வாயோடைய நீச செவ்வாயோட பார்வைப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவகங்கள் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். நிதியும் அப்படிதாங்க. அதாவது எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படலாம். இப்போ செவ்வாய் நீச செவ்வாய் ஒரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஏதேனும் ஒரு வகையில் சேர்த்து வைப்பதற்காக, சேமித்து வைப்பதற்கான தைரியம் அவருக்கு இருக்காது. ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம், பிரச்சனைகள் இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், என்னால் அதை ஃபேஸ் பண்ணி எப்படியா நான் அதை மேலே வந்துட முடியும் அப்படிங்கக்கூடிய தைரியமே அவங்களுக்கு இல்லாத போயிடுது. ஆற்றல் குறைபாடு, உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை, அதே போல் தான் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை, தன்னால் இது முடியவில்லை என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை காரணமாக பிறரோடு மோதக்கூடிய நிலை, இதெல்லாம் அவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். தாமதமான செயல்கள், தடங்கல்கள் இதெல்லாமே நீசம் பெற்ற கிரகமாக இருக்கும்போது இருக்கும். இப்போ இதுவே இந்த கிரகம் நீச பங்கம் என்று சொல்லக்கூடிய 8 விதிகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அப்படி இந்த கிரகம் நீசபங்க விதிகளில் ஒரு 2-3 விதிகளுக்கு மேலே அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உச்ச செவ்வாயை காட்டிலும் அபரீதமான பவர்ஃபுல்லான தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நீசத்திற்கான தன்மை என்பது ஒரு 30 வயது வரைக்குமாவது அந்த ஜாதகருக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுத்து அதற்கு பின் அந்த கிரகம் நீசபங்கம் அடைந்த பிறகு வரக்கூடிய வலிமை என்பது, ஆற்றல் என்பது, நேற்றுக்கு வரைக்கும் அப்படி இருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வலிமையான ஆளாக மாறிட்டானே அப்படின்னு இவரை கண்டு மற்றவர்கள் பயப்படக்கூடிய நிலைக்கு அப்படியே மாற்றி விடக்கூடிய தன்மை என்பது வந்துடும். ஸோ நீசபங்கத்திற்கு அவ்வளோ பெரிய வலிமைங்க. சரி, இதே கிரகம் வக்ரம் அடைந்திருக்கு எனும் பொழுது, இதே செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கும் பொழுது அந்த பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு.
இப்ப செவ்வாய் வக்ரம் அடையும் போது அதன் இயல்பான ஆற்றல், தைரியம், செயல்பாடு, லட்சியம் ஆகியவை உள்நோக்கி, அதாவது நான் ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாத இருந்தேங்க. இப்ப மறுபடியும் நான் பாருங்க என்னோட ஆற்றலை எப்படி செலுத்துறேன் பாருங்க. ஒரு விஷயத்துல இல்லைங்கன்னு பயந்துகிட்டு, தோல்விய ஒத்துக்கிட்டு போயிடுவாரு. போயிட்டு 2 மாசம் கழிச்சு, "அன்னைக்கு போயிட்டேன்னு நெனச்சியா என்னைய? உன்கிட்ட நான் பயந்துட்டு போயிட்டேன்னு நெனச்சியா? இப்போ வந்திருக்கிறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு" வந்து நிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வக்ரம் பெற்ற நிலை. மீண்டும் தன்னைத்தானே உள்நோக்கி திருப்பிக் கொள்ளுதல் போன்ற நிலையை உருவாக்கும். ஆக்ரோஷம், கோபம் இவையெல்லாம் அப்படியே ரொம்ப நாள் தேக்கி வைத்திருந்ததை திடீரென்று வெடிக்கக்கூடிய நிலை என்பது இந்த வக்ரம் செவ்வாய்க்கு அதிகமா இருக்கும். அதனால இந்த வக்ர செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்களிடம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவர்கள் அப்படியே சைலண்டா தானே இருக்காங்க. இவங்கலாம் ஒண்ணும் இப்போ ஆஃப் ஆயிட்டாங்க. இப்போலாம் இவர்களுக்கு கோபமே வரதில்ல. இவர்களை எப்படி வேணாலும் நம்ம பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு இவர்களை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 10 வருஷமா சேர்த்து வச்சிருந்த கோபத்தை எல்லாம் ஒரே நிமிஷத்துல அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களுக்கு இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் அனைத்தையுமே அப்படியே சேமிச்சு வச்சு வெளிப்படுத்துவார்கள். அப்போ அந்த சேமித்து வைத்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலும் எப்படி இருக்கும், அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, பெரிய மாறுபட்ட அணுகுமுறை மூலமா வெளிப்படுத்துவார்கள். அசாதாரணமான ஒரு அணுகுமுறை அதுல நாம ஈஸியா பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த அணுகுமுறை என்பது பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தியாகவும் கூட இவர்களிடமிருந்து வெளிப்படும். அது நல்லதொரு சுபத்துவம் வாய்ந்ததாக நான் இவருக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி நன்மை பயக்கக்கூடிய வகையில் கூட இருக்கலாம். செவ்வாய் வக்ரம் அடைந்து பார்ப்பதற்கும், செவ்வாய் இயல்பாக வக்ரம் இல்லாமல் பார்ப்பதற்கும் எண்ணற்ற வித்தியாசங்கள் உண்டு. செவ்வாய் இயல்பாக பார்வை செலுத்தும் பொழுது தன்னுடைய காரகத்துவத்தை அப்படியே பதிய வைப்பார். ஆனால் வக்ரம் அடைந்து பார்க்கும் பொழுது அவருடைய கோபம், ஆக்ரோஷம், வீரியம் அனைத்துமே மாறுபட்ட கோணத்தில் எதிரொலிக்கும். அது 4ஆம் பார்வையாக இருக்கலாம், 7ஆம் பார்வையாக இருக்கலாம், 8ஆம் பார்வையாக இருக்கலாம். அனைத்திலுமே ஒரு வித்தியாசமான போக்கு என்பது எளிமையாக பார்ப்பவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் அது இருக்கும். அதேபோல செவ்வாய் வக்ரமடைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இரத்தம் தொடர்பான அந்த நரம்பு ஓட்டம் இவற்றில் மாறுபட்ட தன்மை திடீரென்று ஏதேனும் ஒரு காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இரத்தம் தொடர்பான, பிரஷர் தொடர்பான விஷயங்களில் அக்கறையை ரொம்ப எடுத்துக்கணும். இதுவே வக்ரம் ஏற்பட்டுருச்சுங்க, ஆனால் உச்சமாக இருந்து இங்கே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் உச்ச நிலையிலிருந்து சற்று குறைவாக அங்கே வேலை செய்வார். ஆனால் முற்றிலும் நீசம் அடைவார் அப்படின்னு அனுபவத்தில் வரலைங்க. அதே போல் செவ்வாய் இங்கே நீசமாக இருந்து வக்ரமாக இருக்கார் என்றால், நீசகதியிலிருந்து சற்று உச்சநிலைக்கு இணையாக, அதாவது உச்சநிலைக்கு இணையாக தான், ஆனால் உச்சத்திற்கு சமமாகலாம் வராதுங்க, இணையாக, ஆனால் மாறுபட்ட கோணத்தில் ஜாதகருக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படும். இப்படி ஒரு கிரகம் என்ற பார்வை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அனைத்து பார்வைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது இது சிறப்பு பார்வை பெற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதேபோல அந்த கிரகம் அடைந்த ஸ்தான வலுவை கொண்டும் பலன்கள் மாறுபடும் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.